Hi students, exercise 2.12 question number 11. Solve அப்படின்னு கொடுத்துட்டு LHS equal to R 6ன்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் அப்படி எழுதலாம். லாக் ஆஃப் ஆசிட்டிஸ் LHS எடுத்துக்கிறோம். LHS equal to log x base 2 மைனஸ். ஸோ இது எப்படி எழுதலாம்னா, அதாவது log a p பேஸ் பி அப்படின்னா இது வந்து ரெசிப்ரோக்கல் என்ன ஆகும்னா ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் ஆயிரும். அப்போ லாக் பி பேஸ் ஏன்னு ஆகி போகும். ஸோ அந்த மாதிரி இங்கே 3 இருக்குது, ஆல்ரெடி 3. ஸோ அது 1/, எழுதணும். அப்போ 3/. ஸோ லாக் இங்கே வந்து எக்ஸு, இங்கே வந்து ஆஃப்னு எழுதுவோம். ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் லாக் 2x அப்படியே வச்சுட்டு மைனஸ் 3/, லாக் இந்த 1/2 அதாவது 1/2 எப்படி எழுதலாம்னா 2 பவர் மைனஸ் 1ன்னு எழுதலாம். ஸோ அந்த இடத்துல 2 பவர் மைனஸ் 1, அதாவது 2 அடுக்கு மைனஸ் 1ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அந்த அடுக்கு விதி யூஸ் பண்ண போகிறோம். அடுக்கு விதி என்னென்னா லாக் ஏ அல்லது இப்படி எழுதிக்கலாம். லாக் எக்ஸ் பவர் ஆர் பேஸ் ஏ ஈக்குவல் டு, ஸோ அந்த பேஸ் அந்த ஆர் வந்து அடுக்கில் இருக்கிற கீழே வரப்போ ஆர் லாக் எக்ஸ் ஏன்னு எழுதலாம். ஸோ அந்த மாதிரி இந்த மைனஸ் 1 இந்த பக்கம் வர அடுத்த ஸ்டெப்பில் தட் இஸ் லாக் 2, ஸோ பேஸ் 2 எக்ஸ் மைனஸ், ஸோ 3/, ஸோ இந்த மைனஸ் இங்கே வரும்போது ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ என்ன ஆகுனா ப்ளஸ் ஆயிரும். ஸோ அதான் வந்து இந்த மைனஸ் 1 வரும்போது என்ன ஆகுனா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது லாக் 2xன்னு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது அப்படியே எழுதலாம். as it is log x base 2 plus, ஸோ இதை வந்து மாதிரி மாற்றி எழுதுகிறோம். அதாவது இப்படி இருக்கிறது நம்ம ரெசிப்ரோக்கல் எழுதணும், ரெசிப்ரோக்கல் இருக்கிறது இப்படி எழுதலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி எழுதுகிறோம். அப்போ எழுதும்போது என்ன ஆகுனா பேஸும் அந்த நம்பரும் என்ன ஆயிரும், இன்டர்சேஞ்ச் ஆயிரும், மாறிடும். ஸோ 3 இன்ட்டு என்ன ஆகுனா லாக் எக்ஸு பேஸ் 2 ஆயிரும். ஓகே, இப்போ இந்த ரெண்டு பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்கா. அப்போ இது 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ரெண்டு ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஸோ 4 log x base 2. ஓகே, RH 7 ஆயிடுச்சு, ஆன்சர் கொடுத்துருந்தான். ஸோ RH ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதிக்கணும், 6ன்னு டோட்டலாக எல்லா ஸ்டெப்பிலும் நம்ம எழுதிட்டு வரணும். ஈக்குவல் டு 6. நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ ஃபஸ்ட் 4 கொண்டு வந்துக்கலாம். ஓகே, 4 இருந்தால் என்ன ஆகணும் அப்படின்னா log x base 2 ஈக்குவல் டு 6/4ன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து என்னென்னா இது 3 டைம்ஸ், இது வந்து 2 டைம்ஸ் 3/2ன்னு கிடைக்குது. இப்போ இதிலிருந்து log x base 2 ஈக்குவல் டு 3/2. ஓகே, அதாவது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் log a b ஈக்குவல் டு சிங்கிறது என்ன எழுதலாம்னா அது b பவர் c ஈக்குவல் டு ஏன்னு எழுதலாம். ஸோ அந்த மாதிரி எழுதலாமா. ஸோ அந்த மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்கே பேஸ் 2, இங்கே வந்து அந்த c வேல்யூ. ஓகே, 3/2 ஈக்குவல் டு எக்ஸ். அவ்வளோதான். இதில் எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணால் போதும். எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, வந்து இது 1/2 இல்லை 3/2ன்னு கொடுத்து வராங்க. ஓகே, 3/2 எப்படி எழுதலாம், 2 பவர் 1 இன்ட்டு 2 பவர் ஆஃப்னு எழுதலாம். ஓகே, அப்படியே எழுதலாம் இல்லையா. அப்போ அப்படியே எழுதலாம். அப்போ 2 பவர் 1 இன்ட்டு 2 பவர் ஆஃப் ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ இது 2, இது வந்து √2ன்னு எழுதலாம். அப்போ 2√2 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எழுதலாம். தட் இஸ் எக்ஸ் வந்து என்னென்னு கேட்டால் 2√2.